தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கப் போகும் வெயில், கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் செய்தியாளரை மிரட்டிய ராம்தேவ் உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் சாலையில் சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமங்கலம் அருகே உள்ள பெருங்குடி வேண்டிவந்த அம்மன் கோவில் 38ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 35 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு என இரு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. நடுமாட்டில் 12 ஜோடி மாட்டு வண்டிகளும், பூஞ்சிட்டி பிரிவில் 23 ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. பந்தயத்தை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஆதாருடன் பான் கார்டு எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய அரசு பான் எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பை கட்டாயமாக்கியது. அதற்கான காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இறுதி காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. ஆதாருடன் இணைக்கப்படாத பான் எண்ணை செயல்படாத எண்ணாக அறிவிக்கப்படும் என்று வருமான வரித்துறை கூறியுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 3 மாதத்திற்குள் 500 ரூபாய் அபராதத்துடன் பான் எண்ணை ஆதாருடன் இணைக்கலாம். 3 மாதத்திற்கு பிறகு அபராத தொகை 1000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் பாரத பாக்கிய விதாதா விழாவில் இடம்பெற்றுள்ள ஒளி காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக மத்திய அரசு பாரத பாக்கிய விதாதா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக டெல்லி செங்கோட்டையில் நேற்று இரவு நாட்டின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விதமாக ஒளி காட்சி இடம்பெற்றது. ஏப்ரல் 3ஆம் தேதி வரை இந்த விழாவில் தாய்மண் என்ற தலைப்பில் ஒளி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு யோகா குரு பாபா ராம்தேவ் மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஹரியானா மாநிலம் கர்னல் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த பாபா ராம்தேவிடம் எரிபொருள் விலையேற்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ராம்தேவ் இதுபோன்ற கேள்விகளை கேட்கக்கூடாது என்றும் அந்த கேள்வியை மீண்டும் கேட்டால் உங்களுக்கு நல்லதல்ல என்றும் செய்தியாளரை பார்த்து ஆவேசமாக கூறினார். எரிபொருளுக்கான வரியை குறைத்து வரி வருவாய் குறைந்து விட்டால் அரசாங்கத்தை எப்படி நடத்துவது என்றும் கேள்வி எழுப்பினார். பணவீக்கத்தை குறைப்பது அவசியம் என்று கூறிய ராம்தேவ் நெருக்கடியான சூழலில் மக்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதுடன் தான் கூட அதிகாலை 4 மணிக்கு எழுந்து இரவு 10 மணி வரை வேலை பார்ப்பதாக பெருமிதத்துடன் கூறினார். मैंने दी थी और अब नहीं देता, कर ले क्या करेगा? चुप हो जा, अब आगे से पूछेगा तो ठीक नहीं। स्वामी जी, बाबा जी बोल दिया ना। स्वामी जी, बाबा जी कश्मीर கோவை அருகே தனியாருக்கு சொந்தமான கிணற்றில் தவறி விழுந்த மானை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கோவை மாவட்டம் நீலாம்பூர் அருகே தங்கராஜ் என்பவரது தோட்டத்தில் உள்ள கிணற்றில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி வந்த மான் ஒன்று தவறி விழுந்தது. கிணற்றுக்குள் மான் தத்தளிப்பதை பார்த்த தோட்ட உரிமையாளர் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு மானை பத்திரமாக மீட்டனர். பின்னர் அந்த மானை மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் விடுவித்தனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று நெல்லை, கன்னியாகுமரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. உள் தமிழக மாவட்டங்கள், தேனி, தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 3ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 1ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 டிகிரி
செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்றும் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை